மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காரு. பெஸ்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஆஃப் த இயர் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ இதை விட வேறு என்ன சொல்லணும். எனக்கு ஹோட்டல் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். ஸோ எல்லா ஹோட்டலையும் சாப்பிடும் போது திடீர்னு எனக்கும் தம்பி ஒரு தாட், சரி நம்ம ஏதாச்சும் இந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி பார்க்கும்போது ஆந்திரா மெஸ்ஸு அப்படி இப்படி எதுவும் வச்சுருக்காங்க. சரி தமிழன் மெஸ்ஸுன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, அதனால் வச்சது. நான் வந்து சாப்பிட்டு ருசித்து பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கிற ஆள். அதனால் எனக்கு என் மக்களுக்கு, என் தமிழனுக்கோ என்னுடைய மக்களுக்கோ என்ன பிடிக்கும்னு டிசிஷன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணது. ரியலி சொல்கிறேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது, ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் ஹைஜீனிக்காகவும் குட்டாகவும் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுவும் இல்லாமல் கொடுக்குற ஃபுட்டு வந்து குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம சென்னை சைடில் வீடியோ எடுத்திருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போய் வீடியோ பண்ணியிருக்கோம். சென்னையை தாண்டி சென்னைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு சைடில் வீடியோ எடுத்ததே கிடையாது. அது நம்ம வந்துருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகிற ஹைவேல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வெரைட்டிஸ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கிடைக்குது. அந்த ஷாப்போட பேர் சொல்ல மறந்துட்டேன். வந்து ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா தமிழன் மெஸ். இந்த கடையில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்க சிக்கன் தொக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஒரு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸில் என்ன கிடைக்கும், போட்டி, சிக்கன், ப்ரானு, மட்டனு, இன்னும் நிறைய இருக்கும். ஃப்ரை, வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர், இன்னும் 2-3 சொல்லியிருந்தாங்க. சரி, நான் பழைய வெஜ்ஜினாலே நமக்கு ஞாபகம் இருக்காது, நான்வெஜ் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த செங்கல்பட்டுனால இந்த ஹைவேல வந்து ஒரு நல்ல ஒரு லஞ்ச் ஸ்பாட்டாக, டின்னர் ஸ்பாட் வந்து கிடையாது, ரொம்பவே கஷ்டம். இந்த ஷாப் வந்து நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்தப்போ இந்த ஷாப் வந்து பார்த்துருந்தோம், இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில்லை. ஸோ இந்த நேமுக்காக தான் நம்ம முக்கியமாக வந்துருக்கோம், தமிழன் மெஸ். இந்த பேருக்காக தான் இந்த ஷாப்பை நம்ம எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம். வந்து பார்த்தோம், எல்லாமே பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த ஓனர்கிட்ட இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் பிரபாகரன், நம்மளது தமிழன் மெஸ். எவ்வளோ வருஷம் ஆகுது கடை ஸ்டார்ட் ஆகி? வருஷம் இல்லைங்க, வெறும் 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாதம் தான் ஆகுது. ஆமாம். ஓகேண்ணா, இந்த நேம் எப்படி நான் சூஸ் பண்ணுங்க தமிழன் மெஸ்? ஆக்சுவலாக நான் நிறைய ஹோட்டலில் சாப்பிடுவேன். எனக்கு ஹோட்டல் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். ஸோ எல்லா ஹோட்டலையும் சாப்பிடும் போது திடீர்னு எனக்கும் தம்பி ஒரு தாட், சரி நம்ம ஏதாச்சும் இந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி பார்க்கும்போது ஆந்திரா மெஸ்ஸு அப்படி இப்படி எதுவும் வச்சுருக்காங்க. சரி தமிழன் மெஸ்ஸுன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, அதனால் வச்சது தமிழ் மெஸ் பேர். ஆமாம். ஓகே, தமிழ் மெஸ்ஸில் என்ன ஃபேமஸ்? தமிழ் மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இண்டியன் அண்ட் சைனீஸ் ஃபுட்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ் மெஸ்ஸில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கறி தோசை தான். அந்த கறி தோசை அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு ருசித்து பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கிற ஆள். அதனால் எனக்கு, என் மக்களுக்கு, என் தமிழனுக்கோ என்னுடைய மக்களுக்கோ என்ன பிடிக்கும்னு டிசிஷன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும் அது தமிழன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த கறி தோசையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் கறி தோசை இருக்குது, மட்டன் கறி தோசை இருக்குது, எறா கறி தோசை இருக்குது, ஃபிஷ் கறி தோசை இருக்குது. ஸோ வாட் எவர். அதேமாதிரி வெஜிடேரியன் வருவாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது, ஸோ கோபி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம தோசையில் பண்ணி தரலாம். தோசையில் ஒரு 80-90 வகை தோசைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அது இல்லாமல் நம்ம அதர்வைஸ் எல்லாமே வந்து கிரில் இருக்குது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அண்டு எல்லா சைனீஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ரியலி சொல்கிறேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது, ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நாங்கள் 2 பேரும் கேஷுவலாக வந்து ஒரு டைம் அப்படியே போகிறோம், ஒரு அப்படியே ஆந்திரா மெஸ் போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம் போகிறோம். ஸோ அப்படி போகும்போது எங்களுக்குள்ள ஒரு கிரியேட் ஆனது. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் எல்லாமே முடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டிசிஷன் என்னென்னா, இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம லைஃப்பில் என்ன இருக்குப்பாங்க, நம்ம வந்து தூங்குவோம், வேலைக்கு போவோம், எல்லாம் போவோம். ஆனால் ஃபுட்டுன்றது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வீட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் ஹைஜீனிக்காகவும் குட்டாகவும் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுவும் இல்லாமல் கொடுக்குற ஃபுட்டு வந்து குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைபாஸில் தான் நம்ம தமிழ் மெஸ் இருக்குது. ஸோ இந்த பைபாஸில் போகிறவங்க ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க தான். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டில் இருந்து
இவங்க சவுத் சைடு போகிறவங்க தான் இது விரும்புவாங்க. அப்போது சவுத் சைடு விரும்புகிறவங்களுக்கு இந்த லாங் ட்ராவலுக்கு ஜேர்னிக்கு அவங்களுடைய ஃபுட்டு வந்து எந்த டிஸ்ட்ராக்டும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஜீர்ணம் ஆகணும், நல்ல அவங்களுக்கு ஒரு குட்டாக ஹெல்த்தாக ஃபீல் பண்ணணும். ஸோ அதனால் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் வந்து டேஸ்டிங்கோ இன்க்ளூட் பண்ணாமல் அவங்க கொடுக்குறத வந்து ரொம்ப பியூராக அண்ட் குட்டாக கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மெனூஸ் இருக்குது, நிறைய நான்வெஜ்ஜஸ் இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம தமிழன் மெஸ்ஸில் வந்து நான்வெஜ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பொங்கல் அப்போ நம்ம திடீர்னு ஒரு இட்லியும் கறி தோசையும் கறி குழம்பும் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங்கில் வரவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்களில் இங்கே மார்னிங்கில் வந்து நான்வெஜ் கொடுக்குறதில்ல. ஸோ நம்ம வந்து மார்னிங்லேயே நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் அதை சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து குட்டாக இருக்கும். ஸோ ஹை ப்ரோட்டீன், ஸோ லோ கலோரி அண்ட் வந்து ஹெல்த்தி ஃபுட், நேச்சுரல் ஃபுட்டாக கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரெஸ்டாரண்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஏசி வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் ஹைவேல இருக்குது, ஸோ எல்லாமே ஹையாக இருக்கும்னு நினைக்கலாம். நோ. இது காமனாக எக்கனாமிக்காக ஒரு பர்சன் வந்தாலும் வெறும் 20 ரூபாய்க்கும் சாப்பிட முடியும், 40 ரூபாய்க்கும் சாப்பிட முடியும், 60 ரூபாய்க்கும் சாப்பிட முடியும். அது அவங்கவுங்க எக்கனாமிக்கை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு வந்து அந்த குவாலிட்டி எந்த விதத்துலையும் சேஞ்ச் இல்லை. 40 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கும் அதே கோல்டு வினர், அதே ஹைஜீனிக் ஃபுட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து குவாலிட்டி அண்டு எக்கனாமிக்காக இருக்கும். இங்கே ஃபுட்டை தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும்? ஜூஸ், டீ? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் டிரைவர்ஸ் இருப்பாங்க அண்ட் வந்துட்டு ட்ராவலர்ஸ் இருப்பாங்க, பஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க. நிறைய பஸ்ஸுங்கெல்லாம் வந்து நமக்கு இங்கே வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் 24/7 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டீ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கஃபே வச்சுருக்கோம் அண்ட் ஜூஸ் அண்ட் மொய்டோ எல்லாமே உங்களுக்கு வந்து லோ அண்ட் ப்ரைஸ் அண்ட் குட் குவாலிட்டி. உங்கள் ஃப்ரண்ட் ஆஃப்லேயே அதை மேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை அழகாக டேஸ்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஏன்னா ஃபுட் வந்து ஒரு கிட்ஸ் சாப்பிட்டா கூட, ஒரு பால் தோசையாக இருக்கட்டும், ஒரு தோசையாக இருக்கட்டும், ஆப்பமாக இருக்கட்டும், ஒரு கிட்ஸ் சாப்பிட்டா கூட அது ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நம்ம டிசைன் பண்ணுறதுனால நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. அண்ட் இந்த கர்வ் டிசைன் வந்து ஃபேமிலிக்கும் அந்த கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஃபீட்பேக்காக எடுத்து, கஸ்டமருடைய ஃபீட்பேக் மட்டுமே எடுத்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காரு. பெஸ்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஆஃப் த இயர் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ இதை விட வேறு என்ன சொல்லணும். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். நைட் பார்த்தீங்கன்னா மிட் நைட் நீங்கள் 2 o'clock வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். திருப்பி வந்து 6 o'clock ஸ்டார்ட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் செங்கல்பட்டு, ஆஃப்டர் த டோல்கேட் செங்கல்பட்டில் ஐயப்பன் கோயில் பிரிட்ஜ் நீங்கள் ஏறி இறங்கினதும் நம்ம பாரத் பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்துலேயே, அதாவது ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் மெஸ்னு அழகான ஒரு போர்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரோவுடைய சேனல் த ட்ரெண்டிங் சென்னையில் வந்து சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம். இப்படி வாங்க, ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள்.